ஓகே, இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த ரோலர் காயின் அதுபோல் ஆல்டர்னேட் சைட்டாக வந்து லைமர் காயின் ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அது போக இன்னொரு வெப்சைட் இருக்குது. அதை வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்ட் 1 2 வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ என்ன நடந்திருக்கு ஃப்ரீ டு பிளேயில் இப்போ நம்மளோட அக்கௌண்ட்டோட நிலமை எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ரோலர் காயினில் வந்து இந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா 87 PH பவர் ஃப்ரீ டு ப்ளே தான், எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை. ஓகேங்களா, சரி இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு நம்ம கடைசியாக போட்ட வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 1 அதில் போய் பார்த்தோம் அப்படின்னாக்கா 51 PH பவர் இருக்குது. இந்த ரூமில் இவ்வளோ தான் வந்து மைனஸ் வந்து நம்மகிட்ட இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூமில் இன்னும் ஒரு ரேக் மட்டும் போடலாம், அந்த அளவுக்கு இடம் இருக்குது. இந்த அளவுக்கு வந்து நம்ம ஃப்ரீ டு ப்ளேலே இந்த மைனர்ஸு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக 32 இது கிடச்சிது. ஸோ இதை மொத்தமாக வாங்கி வச்சுருக்கோம். இதை ஒரே ஒரு மைனராக வந்து நம்ம மெர்ஜ் பண்ண வேண்டியிருக்கு. இதை மெர்ஜ் பண்ணுறதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸும் வந்து நம்மளுக்கு வந்து இந்த கேம் ப்ளே பண்ணுறது மூலிமா வந்து கிடைக்கிது. ஓகேங்களா, ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோ கரன்சி ட்ராப்பும் வந்து கிடைக்கிது. அதே போல் ஈவெண்ட் பசில் ஈவெண்ட் அந்த மாதிரிலாம் வந்து போடுறாங்க. ஸோ அதில் வந்து ஒரு 50 கேம் 100 கேம் இந்த மாதிரி வின் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த இதில் வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு பவர். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரு மைனஸு இந்த மாதிரி மைனஸ் எல்லாம் வந்து கிளைம் பண்ணியிருக்கோம். ஸோ மெர்ஜில் போயிட்டு இந்த மாதிரி ஆஷ்போர்டு ஃபேனு இதெல்லாம் வந்து நம்ம மெர்ஜ் பண்ணி அது மட்டும் இல்லாமல் மைனர்ஸையும் வந்து நம்ம வந்து மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வந்து பார்த்திங்கன்னா மெர்ஜ் பண்ண வேண்டியிருக்கு. இதுக்கு வந்து ரேர் ஃபேன் இதெல்லாம் தேவை. நம்ம ஃப்ரீ டு பிளேலேயே பார்த்திங்கன்னா அந்த 3.9 RLT இதெல்லாம் வந்து நம்ம கேம் ப்ளே பண்ணுறது மூலிமா வந்து ட்ராப்ஸாகவும் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் அச்சீவ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணுறோம். ஓகேங்களா, சரி பார்த்திங்கன்னா இது வந்து முடிய போகுது. ஓகேங்களா, ஒரு 18 கேம் விளாண்டோன்னா இதில் வந்து ஒரு 3 RLT கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு கேமும் வந்து 300 இது முடிக்க இந்த லைனாக இருக்கிற இந்த RLT லைன் இதை வச்சு நம்ம அப்படியே ஃப்ரீ டு பிளேலேயே வந்து மெர்ஜ் பண்ணிவிட்டு நம்ம அக்கௌண்ட் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம ஃபுல் டைமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணல. இன்னும் பண்ணியிருந்தோம்னா செகண்ட் ரூம் வந்து நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கலாம். நம்ம எல்லா கேமும் விளையாடிட்டு நம்ம மற்ற வேலைகளையும் பார்த்துட்டு இதில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படியே ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக வந்து போயிட்டு இருக்கோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரே ஒரு மைனஸ் தான் வந்து நம்ம எடுத்துருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ்லாம் வந்து எப்படி கிடைக்குது அப்படின்னு சொன்னால் இந்த கேம் ப்ளே பண்ணுறது மூலிமா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் ப்ளே பண்ணுறது மூலமாக மைனிங் பவர் கிடைக்குது. அது 24 மணி நேரத்துக்கு இருக்கும். அதுலேருந்து கிரிப்டோ காயின்ஸ் வந்து மைனிங் ஆகிட்டு இருக்கும். அது போக இந்த வந்து மைனஸ் வந்து ட்ராப் கிடச்சிச்சுன்னா நமக்கு நிரந்தரமாக இதை எடுத்து நம்ம அந்த ரேக்கில் வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லலாம். நிரந்தரமாக நம்மளுக்கு வந்து மைனிங் பவர் வந்து கிடைச்சிட்டு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டோர்னமெண்ட் அப்படின்னு நடத்துறாங்க. வீக்லி டோர்னமெண்ட், டெய்லி டோர்னமெண்ட் இருக்குது. ஸோ நம்ம அதே கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ இந்த கேம் ப்ளே பண்ணுறதுல ஒவ்வொரு கேமுக்கும் நமக்கு கிடைக்கிற ஸ்கோரு மைனிங் பவராக இருக்குது. அதில் வந்து கிரிப்டோ கரன்சி மைனிங் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மைனர்ஸும் வந்து நமக்கு ட்ராப் வந்து கிடைக்கும் கேம் ப்ளே பண்ணுறது மூலிமா. இந்த மைனர்ஸை நம்ம வந்து இந்த ரூமில் வச்சுட்டோம்னா நிரந்தரமாக மைனிங் பவர் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் டெய்லி டாஸ்க் அப்படிங்கிறது மூலிமா வந்து அதே கேம் ப்ளே பண்ணுறதுல தான். ஓகேங்களா, இந்த மாதிரி 10 கேம் வின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 10 காயின் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கேமுக்கும் 4 காயின்னு சொல்லி இந்த காயின் வந்து பார்த்தீங்கன்னா 1347 இருக்குது. ஸோ இந்த காயின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா இந்த காயின் வச்சு 40,000 25,000 காயின்லாம் இந்த மைனர்ஸ் வாங்கிக்கலாம். அவ்வளோலாம் இல்லைங்க அப்படின்னா ஸோ 2250 காயின் இருந்தாலும் இந்த மைனர்ஸ் வாங்கிக்கலாம், ரேக் வாங்கிக்கலாம். ஓகேங்களா, ஸோ எனர்ஜி கோர் இது வந்து பேட்டரி மாதிரி. ஓகேங்களா, ஸோ இது ரீசார்ஜ் பண்ணுறது இது எல்லாமே இந்த கேம் விளையாடுறது மூலிமா இந்த காயின் கிடச்சி இதுலேயும் வந்து மைனர்ஸ் வாங்கிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஒரு கேமில் எத்தனை இருக்குது பாருங்கள், மைனிங் பவர், மைனஸ் ட்ராப்ஸு, அப்புறம் டெய்லி டாஸ்க்கு, அதன் மூலிமா கிடைக்கிற காயின், அதன் மூலிமா மைனர்ஸு, அடுத்து வீக்லி டாஸ்க்கு அது வந்து இந்த கேம் ப்ளே பண்ணுறது மூலிமா கிடைக்கிறது. ஓகேங்களா, ஸோ வீக்லி டாஸ்க்லேயும் வந்து உங்களுக்கு இந்த இதெல்லாம் கிடைச்சா இந்த கேம் காயின் கிடைக்கும். இதை வச்சு நம்ம மைனர்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டோர்னமெண்ட் அதுவும் அந்த கேம் ப்ளே பண்ணுறது மூலிமா கிடைக்கிறது தான். ஸோ எத்தனை ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ இதுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னாக்கா 50 இடத்துக்குள்ளே நீங்கள் வரீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த கேமில் வந்து உங்களுக்கு வந்து ரிவார்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ரிவார்டு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு 50 பேர்த்துக்கு 0.5 அதாவது வந்து 0.5 USDக்கு சமம் இதோட இது வந்து பார்த்திங்கன்னா. ஸோ ஃபஸ்ட் இடத்துல வரவங்களுக்கு ஒரு 10 காயின், ஒரு பெட்டி இந்த மாதிரி வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த லீடர் போர்டில் இவர் ஃபஸ்ட் இடத்துல இருக்கா பார்த்தீங்களா. ஸோ இவரை கிளிக் பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ நடந்துட்டு இருக்க டெய்லி டோர்னமெண்ட்டில் இந்த ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறவரோட மைனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேம் ப்ளே பண்ணுறது மூலிமா ட்ராப்ஸ் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா அந்த மைனர்ஸ் தான் வந்து ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ இவர் அதனால தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்கார். ரொம்ப ஆக்டிவாக வந்து நம்ம பார்த்தாலே தெரியும் இந்த மைனர்ஸ் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது பார்த்தீங்களா. இந்த மைனர்ஸ் தான் வந்து நிறைய கிடச்சிருக்கு. நம்ம அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கோம். இந்த மைனர்ஸ் என்ன சொல்கிறாங்க, திஸ் மைனஸ் ரிவார்ட் கேன் ஒன்லி கெயின் த்ரோ பிளேயிங் கேம்ஸ் அண்ட் cannot be obtained in any other ways. எந்த வழியிலையும் இந்த மைனஸ் வந்து கிடைக்காது. கேம் ப்ளே பண்ணுறது மூலிமா கிடைக்கிற ட்ராப்ஸில் மட்டும்தான் இந்த மைனஸ் கிடைக்கும். ஸோ இந்த மைனர்ஸே அவங்க எவ்வளோ ஃபுல்லாக இருக்குது. அது போக வந்து இதெல்லாம் வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி வச்சிருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஈவெண்ட் நடந்திருக்கலாம். ஸோ நம்ம இப்போ தான் வந்திருக்கு. இந்த வெப்சைட் ஒரு 2 வருஷமாக ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ அதன் மூலிமா எடுத்துக்கலாம், இல்லை இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், நம்ம ஃப்ரீயாக வந்து இதில் மணி ஏர்ன் பண்ணலாம். நமக்கு பேன் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. இப்போ கிரிப்டோ கரன்சியோட ரேட் ஃப்ளக்சுவேஷன் ரிஸ்க் இருக்குது. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் நம்மளோட காசுக்கு வந்து எந்த ஒரு
சேஃப்டியோ கேரண்டியோ கிடையாது. ஸோ நம்ம பேங்க்கில் போட்டு வைக்கிற மாதிரியோ நம்ம வீட்டில் வச்சிருக்க மாதிரியோ ஒரு சேஃப்டி வந்து இதில் கிடையாது. ஓகேங்களா? அதனால் நம்ம ஃப்ரீ டு பிளேலே போகலாம். ஸோ அவருக்கு இவ்வளோ மைனர்ஸ் எடுத்து அதுலேருந்து மைனிங் ஆகி வித்ட்ராலாம் வருது அப்படின்னா கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணோம்னா இதோடு சேர்த்து இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போக போக வந்து நம்ம டிசிஷன் எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரீ டு பிளேலேயே வந்து இதுக்கு நல்ல ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து உடனே இன்றைக்கி போட்டால் உடனே காசு எடுத்துடலாம், இல்லை நம்ம உடனே விளையாண்ட உடனே நாளைக்கே வந்து மைனிங் பவர் வந்து நிறைய காசு வந்துடும். எல்லாம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக வந்து லாங் டேர்மாக ரன் ஆகிட்டு இருக்கும். இன்றைக்கி ஆரம்பிச்சிங்க அப்படின்னாக்கா ஒரு வருஷத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய ரெகுலரான இன்கம் தரக்கூடிய ஒரு சைட்டை வந்து இந்த லீமர் காயின், ரோலர் காயின் எல்லாமே மாறிடும். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராசஸ் பண்ணலாம். நம்ம வந்து ஆக்டிவாக எவ்வளோக்கு எவ்வளோ ஆக்டிவாக இருக்க முடியுமோ இருக்கலாம், இல்லைனா நமக்கு கிடைக்கிற டைமில் வந்து இந்த கேம்ஸை வந்து ப்ளே பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு கேம் ப்ளே பண்ணுறது மூலமாக எத்தனை ஆப்ஷன் நம்ம பார்த்துருக்க முடியலாம், நம்ம திரும்ப சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? டெய்லி டோர்னமெண்ட், வீக்லி டோர்னமெண்ட்டு, கேமில் வந்து கிடைக்கக்கூடிய பாயிண்ட்டுக்கு மைனிங் பவர், அது மட்டும் இல்லாமல் கிடைக்கிற மைனர்ஸ் ட்ராப்ஸு, அது மட்டும் இல்லாமல் கேம் காயின் அப்படின்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்கன்னா 1347 இருக்குது. அந்த காயின் கிடைக்குது, அதுலேருந்து மைனர்ஸ் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ ஆப்ஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரோலர் காயின் ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதே போல தான் சாதாரணமாக கேம் ப்ளே பண்ணுறது மூலியமாகவே நல்ல ஒரு மைனிங் பவர் கிடைக்கும், காயின் நிறையவே மைனிங் ஆகும். ஸோ அதே போல தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனிங் பவர்லாம் கம்மியாக இருக்க மாதிரி தெரியும். டிஹெச்சில் தான் இருக்குது. ஓகேங்களா? பிஹெச், அதாவது ஜிஹெச் இதை விட கம்மி, இதுக்கு அடுத்து பிஹெச் அந்த அளவுக்குலாம் இல்லை. ஆனாலும் இது வந்து ஓரளவுக்கு வந்து மைனிங் ஆகும். ஓகேங்களா? ஸோ ரோலர் காயினில் அதிக பவர் வேணும், அதிகமாக மைனிங் ஆகிறது. ஸோ ரோலர் காயினை விட இது பெஸ்ட்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மைனிங் பவர் கொஞ்சமாக இருந்தாலும் நிறைய காயின் வந்து மைனிங் ஆகும். அதை பற்றின ஒரு டீட்டெயில் நான் வந்து உங்களுக்கு தனியாக இன்னொரு வீடியோவில் போடுறேன். அதுக்கு ஒரு கம்பாரிஷன் மாதிரி. இதில் வந்து உங்களுக்கு இத்தனை டிராப்ஸ் கிடைக்குது. அப்போ ரோலர் காயின் வேஸ்ட் அப்படின்னா அப்படி கிடையாது. ஓகேங்களா? ஸோ ரோலர் காயின் கேமுக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இருந்ததை விட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஃபேனு, ஆஷ் போர்டு, இந்த ஒயரு, இந்த மாதிரி காமன் அன்காமன் டிராப்ஸு, கிரிப்டோ கரன்சி டிராப்ஸு, பேட்டரி வந்து டிராப்ஸு, செஷன் டோக்கன் டிராப்ஸு, 1pH 2pH இந்த மாதிரி மைனிங் பவர், டெம்பரரி மைனிங் பவர் டிராப்ஸு. இது மட்டும் இல்லாமல் இந்த கேம் ப்ளே பண்ணுறது மூலமாக கிடைக்கிற பாயிண்ட் வந்து அதிகம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதோட கேமில் வந்து கிடைக்கிற மைனிங் பவர் பாயிண்ட் 7 நாளைக்கு இருக்கும். ஸோ லைமர் காயினில் வந்து 24 மணி நேரத்துக்கு தான் இருக்கும். ஸோ இது பெஸ்ட்டாக அது பெஸ்ட்டான்னு கேட்டால் ரெண்டுமே பெஸ்ட்டு. இந்த வகையில் இது ஒரு வகையில் பெஸ்ட்டு, அது ஒரு வகையில் பெஸ்ட். ஸோ ரெண்டுமே வந்து நம்ம கம்பைன் பண்ணி இதில் ஒரு கேம் ப்ளே பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு டைம் ஆகும். அடுத்தடுத்து கேம் ப்ளே பண்ணால் இது வந்து மறுபடியும் இந்த கேம் ஓப்பன் ஆகிறதுக்கு உங்களுக்கு டைம் ஆகும். ஸோ ரெண்டுத்தையும் வச்சு நீங்கள் ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது ஈஸியாக வந்து இதில் ஒரு கேம், அதில் ஒரு கேம், இதில் ஒரு கேம் ப்ளே பண்ணிட்டு 1 மணி நேரம், 2 மணி நேரம், 5 மணி நேரம் உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ இந்த ஃப்ரீயாகவே இந்த கேமை வந்து நீங்கள் ப்ளே பண்ணி நீங்கள் வந்து இந்த மைனிங் பவர் அச்சீவ்மெண்ட் பண்ணி ஒரு 10 மாதம் 8 மாதம் அதிகபட்சம் ஒரு வருஷத்தில் வந்து நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு $20 $30 அந்த மாதிரி ரெகுலராக எடுக்கிறதுக்கு ஃப்ரீ டு பிளேலே வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு மேலே உங்களுக்கு எப்படி ஐடியான்னு பார்த்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால இன்வெஸ்ட் பண்ணி மைனர்ஸ் வந்து பை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து மைனர்ஸ் எப்போவுமே வந்து கிடைக்கும். இதில் வந்து நம்ம மைனர்ஸை வாங்காமல் ஃப்ளாஷ் சேல்ஸு அந்த மாதிரி இருக்கும். இது எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி அடிக்கடிக்கு இது போன பொருள் அடுத்தடுத்து எதாவது போட்டுட்டே இருப்பாங்க. அதில் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு கம்மியான காசுக்கு வந்து அதிக பவர் உள்ள மைனர்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம். இன்வெஸ்ட் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரீ டு பிளேலேயே வந்து போயிட்டு நல்லா மைனிங் பவர்லாம் ஏற்றிட்டு எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு ரொம்ப லேட் ஆகும், பல வருஷங்கள் ஆகும். ஓகேங்களா? இது ROI வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷம் அப்படின்ற மாதிரி இருக்கும். $1000 போட்டிங்கன்னா அது ரிட்டர்ன் எடுக்க ரொம்ப வருஷங்கள் ஆகும். அதனால் ஃப்ரீ டு பிளேலேயே வந்து சர்வே பண்ணலாம். அதுலேருந்து நிறைய மைனிங் பவர் கிடச்சிட்டு கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணோம்னா அதோட சேர்த்து நம்மளுக்கு நிறைய ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னா அப்போ வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம ரோலர் காயின் பார்த்தோம். இந்த வெப்சைட் ஒரு 7 வருஷமாக ரன் ஆகிட்டு இருக்கு. வித்ட்ராலாம் வந்துட்டு இருக்கு. எந்த ஒரு இஷ்யூம் இல்லை. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியும் பண்ணலாம், ஃப்ரீ டு பிளேலையும் பண்ணலாம். இதில் வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லைன்னா நம்மளோட ரெஃபரல் லிங்க் கீழே இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணால் 1000 சதோஷி வந்து ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா $1 மேலே அதோட மதிப்பு பிட்காயின் ரேட் அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ இந்த லீமர் காயினில் வந்து நீங்கள் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் ரெஃபரல் மூலிமா வந்து ஜாயின் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 2 ரேக் வந்து இந்த ரேக்கில் தான் மைனஸ் வைக்கணும். 2 ரேக் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பிளாக் லூட்டர் அப்படிங்கிற வெப்சைட்டு. ஸோ இது வந்து நம்ம இன்னும் வந்து இதை பற்றி தனியாக டீட்டெயிலாக உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு சொல்லி நான் வீடியோ போகிறேன். இது வந்து வந்திருக்கு. இது வந்து ஒரு 5 மாதமாக வந்து இந்த வெப்சைட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் இதே போல் தான் நம்ம வந்து மைனிங் பவர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் சொல்லி டெய்லி வந்திருக்கும். இதை கிளிக் பண்ணினா உங்களுக்கு வந்து பின்னு இந்த மாதிரி காயின் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ வீல் ஆஃப் ஸ்பின்னு கிடச்சிச்சுன்னா நீங்கள் இதில் வந்து ஸ்பின் பண்ணி இதில் கிடைக்கிற இந்த இதை வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, டெய்லி லாகின் பண்ணுமா ரேக் வந்து உங்களுக்கு வந்து 2 ஃப்ரீயாக கிடைச்சிடும். இதுவும் நம்ம ரெஃபரல் லிங்க் கீழே இருக்குது. அதில் நீங்கள் அக்கௌண்ட் இல்லைன்னா ஜாயின் பண்ணிங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேம்ஸ் இருக்கும். ஒரு 3 கேம்ஸ் தான் இருக்குது. ஓகேங்களா? இதில் வந்து அடுத்து கம்மிங் சூன் போட்டிருக்காங்க. இது வந்து புதுசாக இருக்குது. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுறதுனா ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? ஜாயின் பண்ணி ஸோ மணி வந்து உடனே ஏர்ன் பண்ணிட முடியாது, கொஞ்சம் நாள் ஆகும். ஓகேங்களா? ஸோ சூப்பர் அண்ட் பெஸ்ட்டாக வந்து ரோலர் காயின், லைமர் காயின் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று சலைச்சதில்லை அப்படிங்கிற மாதிரி சூப்பராக போயிட்டுருக்கு. நிறைய பேர் வித்துட்டாலாம் எடுத்துகிட்டு இருக்கேன். நம்மகிட்ட இல்லை, நான் தான் சொல்கிற மாதிரி ரொம்ப நாள் ஆகுது ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. நம்ம சைடில் இதெல்லாம் வந்து பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு உடனே மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான வீடியோஸ்லாம் நம்ம வந்து சேனலில் இருக்குது. அதையும் பார்க்கலாம். உடனே இன்றைக்கி ஏர்ன் பண்ணலாம், ஒரு வாரத்தில் மணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ லாங் டைம் நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அப்படியே கலந்து
வந்து பண்ணிட்டு வந்தோம்னாக்கா இதெல்லாம் இன்றைக்கி இல்லைனா ஒரு நாளைக்கு வந்து நம்மளுக்கு வந்து கை கொடுக்கும். ஓகேங்களா? ஓகே, இந்த ரோலர் காயின், லீமர் காயின், பிளாட் லூக்கர் இது வந்து நான் தனியாக இன்னொரு வீடியோவில் வந்து டீட்டெயிலாக என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி நான் வீடியோ பண்ணுறேன். இது மூணுத்துலேயும் அக்கௌண்ட் இல்லைனா நம்மளோட ரெஃபரல் லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டெலகிராம் கேம் இருக்குது, இதை பற்றின இன்னொரு 3 கேம் இருக்குது இதோடு சேர்த்து. அதை பற்றின ஒரு வீடியோ வந்து அதில் நீங்கள் உடனே மணி ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாம்ஸ்டெட் அப்படின்ற ஃபார்மிங் கேம் வந்து ஒரு வீடியோ போட்டோம். அது கொஞ்சம் வெப்சைட் நிறைய பேர் ஜாயின் பண்ணுறதுனால இந்த வெப்சைட் சரியாக லோட் ஆக மாட்டேங்குது. அதனால நான் அதை பற்றி அடுத்தடுத்த வீடியோ போட முடியல. அதோட வீடியோ வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். சன்ஃப்ளவர் லேண்ட் இருக்குது, சைனர்ஸு, சன்ஃப்ளவர் லேண்டு, நாம்ஸ்டெட் இதெல்லாம் வந்து ஃபார்மிங் கேம். லாங் டேர்மாக வந்து உங்களுக்கு வந்து இது எப்படி ரோலர் காயின் மாதிரி தான் உடனே வந்து நீங்கள் மணி ஏர்ன் பண்ண முடியாது. அதில் வந்து ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு லாங் டேர்மில் வந்து ஒரு நல்ல வந்து ரிட்டர்ன் வந்து கிடைக்கும். அது போக உடனடியாக ஏர்ன் பண்ணுற மாதிரி இந்த இம்மூட்டபிள் ப்ளே, கிராஃப்ட் வேர்ல்டு, டெலகிராம் கேம் இதெல்லாம் போட்டால் இப்போ கிராஃப்ட் வேர்ல்டுலாம் வந்து கொஞ்சம் அது உடனடியாக மணி ஏர்ன் பண்ணுறது வந்து நிப்பாடிச்சு. உடனடியாக மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வெப்சைட்லாம் வந்து வீடியோஸ்லாம் பண்ணி நிறைய பேருக்கு தெரிஞ்சு நிறைய அக்கௌண்ட் கிரியேட் பண்ணோன்னு அந்த இதே வந்து கொலாப்ஸ் ஆகிடுது. ஓகேங்களா? ஸோ ஆனால் நம்ம உடனே உள்ளே போனோம்னா உடனே கொஞ்சம் மணி ஏர்ன் பண்ணிட்டு வந்துடலாம். வந்து கிராஃப்ட் வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $50 ஏர்ன் பண்ணோம். ஸோ இம்மூட்டபிள் பிளேயில் ஒரு $30 வந்து நம்ம ஏர்ன் பண்ணோம். ஸோ நாம்ஸ்டெட் வீடியோவில் வந்து நம்ம அதை பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுவும் வந்து சிஸ்டம் வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு. நிறைய பேர் நிறைய அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுனால அது வந்து கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து அதிகமாக வந்து ரிவார்டு கிடைக்கிறது. ஸோ உடனே மணி ஏர்ன் பண்ணுறதுலாம் இப்படி தான் இருக்கும். ஆனால் நம்ம போன உடனே ஒரு $30, $50, $100 நம்ம லக்கை பொறுத்து நம்ம வந்து அதில் ஏர்ன் பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் அதை தூக்கி உரம் கட்டிடலாம். அதுக்கு தான் வந்து ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி உடனடி ஏர்னிங்ஸோட இந்த மாதிரி லாங் டேர்ம் ஏர்னிங்ஸும் நம்ம சைடில் ரெண்டுமே வச்சு பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா ஒன்று இல்லைனா ஒன்று கை கொடுத்துட்டே இருக்கும். இந்த மாதிரி உடனடி மணி ஏர்ன் பண்ணுறது ஏதாவது புதுசாக வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதையும் நம்ம ஒரு சைடில் வச்சு அந்த மணியை எடுத்துக்கணும். நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுலாம் பண்ணலாம். லாங் டேர்மாக ரோலர் காயின், லீமர் காயின், சன்ஃப்ளவர் லேண்டு, நாம்ஸ்டெட் இந்த ஒரு வெப்சைட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, மேலும் அடுத்தடுத்த வீடியோ இனிமேல் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் டெய்லி. இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. தேங்க்ஸ்.